ஹர ஹர மகாதேவுக்கு. இருங்க என்ன சொன்னச்சு? வாய் பேச வராதா? என்ன வேணும்? பசிக்குதா? சாப்பிடலையா? ஒரு நிமிஷம் இருங்க. 100 ரூபாய் போதுமா இல்ல 200 ரூபாய் வேணுமா? 200 வேணும். பரவாயில்லை. ரெடியா? ரெடி. டான்ஸ் ரொம்ப ஈஸி. நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப், இது ஃபோர்த் ஸ்டெப். இங்க இப்ப எல்லா ஸ்டெப்பும் சேர்த்து போடு. முன்னாடி தேடினே இருக்கு ஏதோ. இல்லடா என்னோட காசு விழுந்துடுச்சு. காசா? எவ்வளோ? 500 ரூபாய். 500 ரூபாவா? எங்க தாண்டி போட்ட? இல்லடா அங்க போட்டேன். அங்க போட்டியா? அங்க போட்டது இங்க தேடி நிக்க? அங்க ரொம்ப வெயிலா இருந்துச்சு, அதனால இங்கே தேடலாம். அபி, சாப்பிட்டக்கு அப்புறம் சிங்க்ல போட முடியாத தட்டு எல்லா வேலையும் நான் தான் பண்ணுமா? எவ்வளவு வேலை இருக்கு, இது கூட பண்ண முடியாது. அபி, என்ன மனுஷன் நீ? சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேணும்டா, அதனால தான்டா இங்க வச்சேன். ஐயோ சாரி அபி, சாரி, தப்பா நினைச்சுக்காத. போ, எனக்கு எதுவும் வேணாம் போ. அபி ப்ளீஸ். என்ன சாப்பிடல தானே, தட்டை எடுத்து சிங்க்ல போடு. அப்படியா? அங்க மழை பெய்யுதா? ஆனா இங்க சரியான வெயில் அடிக்குதுமா. எப்படா மழை பெய்யுன்னு இருக்கு, கடுப்பா இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்குமே அந்த கிழவியா, அது எப்பவும் மண்டை போட்டு நினைச்சனே, இப்பவா மண்டை போட்டு இருக்கு? ஆமாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்மா. அப்படியா? அவ புடிச்சிட்ட கொஞ்சம் கோபப்படாம இருக்கு சொல்லுங்க அவளைய. முதல்ல பாப்பாக்கு ஏதோ ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷனா, அதான் வந்துட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக போயிருக்காமா. சரிம்மா, இதுக்கு மேலதான் நான் போய் பாப்பா வேற கிளம்பி கூட்டு வரணும். நான் அப்புறம் பேசுறேமா. பால் பொங்குது வந்து ஆஃப் பண்ணு சொன்னா வேண்டாம் வந்து முடிச்சிட்டு இருக்க. அத்தை, அக்கவுண்ட்ல ஒரு 200 ரூபாய் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கையில கொடுத்துறேன். அனுப்பிச்சிட்டேம்மா. வந்துச்சு அத்தை. இன்னும் ஒரு 200 ரூபாய் அனுப்புங்களேன். அனுப்பிச்சிட்டேம்மா. ஓகே. இன்னும் ஒரு 100 ரூபாய் மட்டும் அனுப்புங்களேன். அனுப்பிச்சிட்டேம்மா. ஓகே அத்தை. என்னங்க அத்தை 500 ரூபாய்? இது முதல்ல சொல்லிருந்தா 500 ரூபாய் அனுப்பிச்சிருப்பல. அதுவும் அத்தை எனக்கு சில்லறையா தேவைப்பட்டுச்சு, அதனாலதான். அப்ப சொன்னாங்க படிச்சு பொண்ண கட்டி வைன்னு. நான் தான் தற்கொலை ஒண்ணு கட்டி வச்சேன் புள்ளிக்கு. தாரா, அம்மா பாரு மூஞ்சி உருன்னு வச்சிருக்காங்க. ஆமா, அம்மா காலையில இருந்து மூஞ்சி உருதான் வச்சுருக்காங்க. அம்மா ஏன் மூஞ்சி விட உருன்னு வச்சிருக்காங்க? ஏன்னா அப்பாக்கும் அம்மாவுக்கும் சண்டை, அதனால மூஞ்சி அப்படி வச்சிருக்காங்க. அம்மாவை சிரிக்க வைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல? அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் சிரிக்க வச்சு காட்டுமா? எப்படி? ஏஞ்சு வா. அப்பா கொஞ்சம் பாப்பா. நான் எதுக்கு? ஒரு வேலை இருக்கு, எழுந்து வா. டேய் வேணாம்டா, ரொமான்ஸ் எல்லாம் வேணாம்டா, சொல்றத கேளுங்கடா, புரிஞ்சுக்கங்கடா. அட வாப்பா. டேய் எனக்கு கூச்சமா இருக்குடா. ஏய் உன் கூச்சத்துக்கு கூடலவே. ஐயோ சரி, என்னடா நீங்க இப்படி சிரிக்க வைக்க போறீங்க? அம்மா திரும்பமா. என்ன? இங்க பாருமா, இனிமேல் என் வீட்ல அப்பா உட்கார்ந்து சட்டம். நீ அப்பா சொல்றத கேட்கணும். நான் சொன்னல, நான் அம்மா சீட்டு பண்ணிட்டு. சூப்பர். நம்ம வேற முடிச்சிட்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு